மிஸ்டர் கார்த்திக், உங்க மனைவியை பிரியணும்னு நீங்க இந்த கோர்ட் அணுகுனீங்க இல்லையா? ஆமா. இப்பவும் அந்த முடிவுல உறுதியா இருக்கீங்களா? மிஸ்டர் கார்த்திக், உங்க மனைவியை பிரியறதுக்கு சம்மதிக்கிறீங்களா? நீங்களாவது சம்மதம் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல? மிஸ்டர் கார்த்திக், அனுமானத்துல இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்க முடியாது. நேரடியா சொல்லுங்க, உங்க மனைவியை பிரிய உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். முட்டாள், நட்புக்கு துரோகி! ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். திரு கார்த்திக் அவர்களும் திருமதி சாந்தி அவர்களும் தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தை அணுகினார்கள். சட்டப்படி அவர்களுக்கு தந்த கால அவகாசம் முடிந்தும் அவர்கள் தங்களது முடிவில் உறுதியாக இருப்பதால் அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி தீர்ப்பளிக்கிறது. மேலும் சாந்தி தரப்பில் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடராவிட்டாலும் திரு கார்த்திக் அவராகவே முன்வந்து திருமதி சாந்திக்கு ஜீவனாம்சம் வழங்கும்படி நீதிமன்றம் அறிவுரை வழங்குகிறது. திருமதி அபிராமி, திருமதி அபிராமி, திருமதி அபிராமி. அபிராமி வந்திருக்காங்களா? இன்னும் வரல சார். அவங்க வராம இந்த கேஸ் எப்படி நடத்துறது? விவாகரத்து கோரிய திருமதி அபிராமி இந்த கோர்ட்டுக்கு புறப்படும் போது படியிலிருந்து தவறி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் தன்னால் வர இயலாது என்று இந்த கோர்ட்டுக்கு தெரிவித்துள்ளார். இத்துடன் மருத்துவ சான்றிதழையும் இணைத்துள்ளார். எனவே இந்த வழக்கினை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறேன்.
சாந்தி, அப்பா, அன்னைக்கு என்ன இது? ஷாம் சொன்னோடனே நான் துடிச்சு போயிட்டேன். என்ன பத்தி விடுப்பா, முதல்ல கோர்ட்ல என்னாச்சு அத சொல்லு. சாந்தி கோர்ட்ல டைவர்ஸ் தரல. இல்ல நீ, நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ டைவர்ஸ்க்கு சம்மதிச்சிட்டா. அடி பாவி, உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே. போகட்டும் விடுமா. இனிமேதான் உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. உனக்கு இப்ப இருக்கிற வேதனையில இதெல்லாம் பத்தி ஏன் கவலைப்படுற? ஷாம், கோர்ட்ல ஏன் கேஸ் என்னாச்சு? உனக்கு அடிபட்டு உடம்பு சரியாம போனதுனால கேஸ் தள்ளி வச்சிட்டாங்கக்கா. அப்போ எனக்கு டைவர்ஸ் கிடைக்கலையா? இல்லக்கா. கார்த்திக்கும் சாந்தி ஒன்னா சேரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேனே. கடவுளே. அழாதுமா. உன் நல்ல மனசு யாருக்கு வரும்? அக்கா, ஓடி ஓடி ஒழிச்சு உனக்கு இந்த நிலைமை. என்ன பண்றதுமா, எல்லாம் என் விதி. என்ன விடு, உன் கார்த்திக் மாமாக்கு சாந்தி டைவர்ஸ் கொடுத்துட்டா. அப்படியா? ஆமா, எனக்கு தான் இன்னும் நேரம் வரல. ரம்யா, அக்காவை கிட்ட இருந்து பாத்துக்க. நான் வீட்டுக்கு போய் அத்தை அனுப்புறேன். டேக் கேர். வரியா? வர நீ. அண்ணி பாத்துக்க. என்னக்கா இப்படி ஒரு வேதனையில சிரிக்கிற? அது அபிராமியால மட்டும்தான் முடியும். ஏன்னா இது யதார்த்தமா நடக்கல, நானா பண்ணிக்கிட்டது. அக்கா, என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, நான் ரத்த சிந்தறத பத்தி கூட கவலைப்படல. உன் மாமா கண்ணீர் விடணும், அவர் கூட வாழறவங்க எல்லாம் காலம் பூரா அழணும். அதனால தான் நான் கோர்ட்டுக்கு போல. உன் மாமாவை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன்.
தர சாந்தி 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 ப்ளீஸ் கதவு தர சாந்தி 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 ப்ளீஸ் சாந்தி சாந்தி கதவு தர சாந்தி சாந்தி ப்ளீஸ் சாந்தி கதவு தர என்னம்மா சாந்தி சாந்தி என்னாச்சு சாந்தி அத்தை சாந்தி கோர்ட்ல சாந்தி சாந்தி விவாகரத்து கதவு தர சாந்தி அந்த டென்ஷன்லயே வந்து கதவை சாத்திக்கிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. சாந்தி 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 கதவு தர சாந்தி 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 கதவு தர ப்ளீஸ் சாந்தி கதவு தர சாந்தி 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 கதவு தர சொல்றத கேளுமா சாந்தி சாந்தி ப்ளீஸ் சாந்தி என்னாச்சு மதன் சாந்தி. சாந்திக்கு என்னாச்சு கதவு தர சாந்தி 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 கதவு தர சாந்தி சாந்தி please கதவு தர கதவு தர சாந்தி எனக்கு பயமா இருக்கு சாந்தி 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 என்னாச்சு? சாந்தி இருக்க மாட்டேங்க என்ன சாந்தி சாந்தி என்னாச்சு சாந்திகா சாந்தி கதவு தர சாந்திகா, தரங்க. ப்ளீஸ் சாந்தி என்ன சாந்தி. என்னாச்சு கோர்ட்ல சாந்திக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு அதனால சாந்தி டைவர்ஸா சாந்தி ப்ளீஸ் கதவு தர சாந்தி சாந்தி சாந்திகா கதவு தர சாந்தி என்னக்கா இதெல்லாம் ஏன் சாந்தி ஏன் இப்படி செஞ்ச உனக்கு என்ன பைத்தியமா கோர்ட்ல கேட்டதுக்கெல்லாம் சம்மதம் தலையாட்டிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்க ஏன் சாந்தி நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேனே குழந்தைகிட்ட இருக்கிற பிரியத்தினாலதான் கார்த்திக் மனசு மாற வாய்ப்பு இருக்குன்னு அவசரப்பட்டு நீ ஏன் இப்படி பண்ண கோர்ட்ல மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசிட்டு இங்க மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் சாந்தி எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ற நீங்க இப்படி மனசுடைஞ்சு பேசுறத பார்த்தா எங்களுக்கு வேதனையா இருக்குமா சாந்தி அபிராமி ஃபோன் பண்ணான்னு சொன்னல அவ என்ன சொன்னா சொல்லு சாந்தி அபிராமி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினா என்னக்கா பேசினா சொல்லு சாந்தி டைவர்ஸ்க்கு நீ ஒத்துக்கலனா என்னையும் ரோஹிணியும் உள்ள தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டினாளா நிச்சயம் அவ மிரட்டி இருப்பா ஏற்கனவே மிரட்டிதான் சாந்திய டைவர்ஸுக்கு சம்மதிக்க வச்சா சொல்லு சாந்தி அபிராமி என்னதான் சொன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனிமையில விடுங்க நான் யார்கிட்டயும் பேசுற மனநிலைமையில இல்ல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க
இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிராமி தான். அவ கையை காலை உடைச்சா கூட தேவையில்ல. அதுக்கு அவசியமே இல்ல அர்ஜுன். ஏற்கனவே மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து கை உடைஞ்சதுனால அவ கோர்ட்டுக்கே வரல. எங்க டைவர்ஸ் கேஸும் தள்ளி போச்சு. எது? மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டாளா? கேஸு இல்ல மாமா, இது கண்டிப்பா அவ தவறி விழுந்தது இல்ல. வேணும்ட்டே விழுந்திருக்கா. என்ன அர்ஜுன் பேசுற? வேணும்னே யாராவது மாடிப்படியில இருந்து கீழே தவறி விழுவாங்களா? அவ விழுவா. என்ன சொல்ற அர்ஜுன்? என்னால் நம்ப முடியல. மாமா, உங்க சந்தோஷத்தை கெடுக்க அவ என்ன வேணாலும் செய்வா. சரி, இப்ப எதுக்கு அவங்க கீழே வந்து கை உடைச்சுக்கணும்? புரியலையா? கார்த்திக்கும் சாந்திகாக்கும் டைவர்ஸ் நடக்கணும். அதே நேரத்துல அவ கேஸ் தள்ளி போகணும். ச்சே. மாமா, ஒண்ணு நிச்சயம் மாமா, கண்டிப்பா அவ உங்களுக்கும் ரோஹிணி அக்காக்கும் ஏதோ குறி வச்சிருக்கா. அவ என்ன வேணா செய்யட்டும், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட கவலையில சாந்திய பத்தி. அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு. ச்சே, அந்த முட்டா பைய கார்த்திக் இதெல்லாம் எப்பதான் புரிஞ்சுக்க போறானோ தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு பத்திட்டு வருது. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? கார்த்திக் அந்த அபிராமி பிடியில இருக்கிற வரைக்கும் இப்படிதான் மாமா இருப்பான். முதல்ல அவ்வளவு ஒழிச்சு அவனை அவ பிடியில இருந்து வெளியில கொண்டு வரணும். அப்பதான் சாந்திகா வாழ்க்கை நல்லா இருக்கும்.